ஹாய் வீவோஸ், நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம செரியை எப்படியோ கடைசி நேரத்தில் நம்ம பூமி காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். கோர்ட்டில் செரிக்கு எதிராக ஆதாரங்களை நம்ம அபூர்வா கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம பூமி எப்படியோ லில்லியை வர வச்சு லில்லி மூலமாக செரி எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை நிரூபிச்சிட்டாங்க. இதனால் அபூர்வா லில்லி மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க. என்ன தைரியம் இருந்தால் எனக்கு எதிராக இவன் வந்து கோர்ட்டில் ஆதாரத்தை சொல்லியிருப்பா, இவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா நினச்சிக்கிட்டு இருக்கும்போது லில்லி அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. லில்லியை ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம பூமி வீட்டுக்கு போயிட்டு அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, என்ன அபூர்வா இப்போ நீ நினச்சதெல்லாம் நடக்கலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவை செம்மையாக வெறுப்பேற்றுறாங்க. அப்போ தான் நம்ம செரி வீட்டுக்குள்ளே வராங்க. மீரா செரிக்கு ஆரத்திலாம் எடுத்து செரியை உள்ளே கூப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிருஷ்ணா சொல்கிறாங்க, பூமி மட்டும் இல்லைனா இந்நேரம் செரி வந்து என்ன ஆயிருப்பான்னு என்னால் சொல்லியிருக்கவே முடியாது. பூமி கடைசி நேரத்தில் எப்படியோ லில்லியை கூட்டிகிட்டு வந்து எல்லா உண்மையுமே நிரூபிச்சிட்டா. அப்படி இல்லைனா கண்டிப்பாக செரிக்கு ரொம்ப பெரிய தண்டனை கிடச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அப்புறம் வந்து அப்படியே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. செரியே ஜெயிலிருந்து வீட்டுக்கு வந்திருக்கான், நான் வேணா பாயாசம் செஞ்சு தரட்டுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ செரி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த சைடு அப்படியே நட்சத்திரா வந்து செரி கையை பிடிச்சிட்டு, செரி நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்ம ட்ராமாவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பூமிக்கு செம்ம கடுப்பாகுது. கேபிக்கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மாமா, ரெண்டும் எல்லா வேலையும் பண்ணிட்டு கடைசியில் அப்பா முன்னாடி என்ன மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்குங்க. இருக்கட்டும், லில்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து வரட்டும், இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த அபூர்வா தான் அப்படிங்கிற உண்மையை சொல்லி அபூர்வாவை ஜெயிலில் தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேபிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சைடை அபூர்வா பார்த்து நம்ம பூமி சொல்லுவாங்க, என்ன அபூர்வா, லில்லி வந்து உண்மையை சொல்லுவான்னு நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல, கடைசியில் பார்த்தியா எப்படி தலைகீழ எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ வந்து அப்பாவியே ஜெயிலில் பிடிச்சி போட்டு அவனை சாகடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் கடவுள் சும்மா விடுவாரா? உன்ன மாதிரி ராட்சசிக்கு கடவுளால் தொலைப்போக முடியாது. அதனால தான் எங்களை மாதிரி நல்லவங்க பக்கம் கடவுள் எப்பயுமே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்ல, இது கேட்ட அபூர்வா சொல்கிறாங்க, பூமி நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, என்ன தைரியம் இருந்தால் என் முன்னாடி நின்று நீ இப்படி பேசுவ அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, இரு இன்னும் டென்ஷன் ஆகாத, இன்னும் உனக்கு நிறைய விஷயம் நடக்க போகுது. லில்லி மட்டும் வந்துட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், லில்லி நீ தான் இதெல்லாம் பண்ண சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி சொன்னானா உன் நிலைமை என்ன கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. அப்பா உன்னைய வீட்டை விட்டு துரத்திடுவார். அது மட்டும் இல்லாமல் நீ கம்பி என்ன வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி பேசிட்டு போயிடுவாங்க. இதை கேட்டதுமே நம்ம அபூர்வாக்கு செம கோவம் வரும். என்ன தைரியம் இருந்தால் என் முன்னாடி நீ இப்படி பேசிட்டு போவேன், அந்த லில்லி மறுபடியும் வீட்டுக்கு வந்தால் தானடி எனக்கு பிரச்சனை, அவளை ஒரடியாக பரலோகம் அனுப்பிச்சிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ஒரு முடிவு பண்ணுறாங்க. அவங்களோட அடியாட்களை ஏற்பாடு பண்ணுறாங்க. இங்கே பாருங்கடா, நான் சொன்ன மாதிரியே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் மாதிரி வேஷம் போட்டு போய் அந்த லில்லியோட கதையை எப்படியாவது முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அபூர்வா அந்த ரவுடிங்க கிட்ட சொல்கிறாங்க. அந்த ரவுடிங்களும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற நர்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு உள்ளக்க போகிறாங்க. லில்லி வந்து உண்மையான டாக்டர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லி அவங்கள பார்த்துட்டு, என்னை எப்போ சீக்கிரம் வீட்டுக்கு விடுவீங்க, நீ சீக்கிரம் வீட்டுக்கு விடுங்க, நான் வந்து ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லில்லி பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்டால் அந்த ரவுடி வந்து, நீ உயிரோடு இருந்தால் தானே வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தலகாணியை வச்சு லில்லி முகத்தில் அமுக்கி அவளை அந்த இடத்துல சாவடிச்சிடுறாங்க. இது தெரியாமல் நம்ம பூமி வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அபூர்வாவை நம்ம எப்படியாவது மாட்ட வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அந்த அபூர்வா தப்பிச்சுக்கிட்டே தான் இருந்தா. இதுக்கப்புறம் அவளால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும்போது பூமி தலையில் இடி விழுக்கிற மாதிரி ஒரு விஷயம் காதுக்கு வருது. லில்லி ஹாஸ்பிட்டலில் இறந்து கிடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை கேள்விப்பட்டதுமே நம்ம பூமிக்காக எல்லாரும் அலர் அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு லில்லியை பார்த்து நம்ம பூமி பயங்கரமாக அழுகிறாங்க. லில்லி உனக்கு என்ன ஆச்சு, எந்திரி, நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி கதறி அழுக. அப்போ அங்கே இருக்கிற வக்கீல் போலீஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இங்கே பாருமா, அவள் இறந்துட்டா, இதுக்கப்புறம் அவளை யார் இப்படி பண்ண சொன்னாங்கன்ற விஷயமும் நம்மளுக்கு தெரிய வரது போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி கிட்ட சொல்ல, பூமி இதெல்லாம் நினச்சி பயங்கரமாக அழுகிறாங்க. அப்போ ககன் சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, எது நடக்கணும்னு இருக்கும் அதுதான் நடந்திருக்கு. எனக்கு என்னமோ லில்லி சாதாரணமாக இறந்துருக்க மாட்டான் தான் தோணுது, இதுக்கு பின்னாடி அந்த அபூர்வா தான் இருப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி கிட்ட சொல்ல, இதை கேட்டதுமே பூமி செம்ம கோவப்பட்டு அபூர்வாவை போய் திட்டலான்னு போகிறாங்க. உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, அந்த லில்லி என்ன பாவம் பண்ணா, அவளை போயிட்டு அநியாயத்துக்கு சாவடிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வாவை பயங்கரமாக நம்ம பூமி திட்டுறாங்க. இங்கே பாரு, நீ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு முடிவு வரும். கடவுள் நல்லவர்களை சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டாங்க. ஆனால் நீ கெட்டவ, கண்டிப்பாக உனக்கு
உனக்கு நல்லதே நடந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இது எல்லாத்துக்குமே நீ அனுபவிக்க தான் போகிற அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி அபூர்வாவை பயங்கரமாக திட்டுறாங்க. இந்த சைடு நட்சத்திரா வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, மம்மி லில்லி செத்ததுக்கு காரணம் நீங்கள் தான்ற உண்மையை எப்படியாவது பூமி நிரூபிச்சிட்டானா அப்புறம் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா சொல்ல. இது கேட்டால் அபூர்வா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பேபி, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா கிட்ட சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம பூமி வந்து லில்லியை நினச்சி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தான் சரி சொல்கிறாங்க, பூமி இப்போ நீ அழுகிறனால லில்லி உயிரோட வரப்போகிறது கிடையாது. இந்த அபூர்வாவோட சூழ்ச்சினால இன்னும் நம்ம நிறைய விஷயத்த நடக்க விடாமல் தடுக்கணும், இனிமேட்டாவது நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து நம்ம பூமி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சோபா சந்திரா இறந்த இடத்துல எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த சைடு அந்த பிரேஸ்லைட்டை எடுத்து இந்த பிரேஸ்லைட் யாரோடது நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக இந்த பிரேஸ்லைட்டுக்கு யார் சொந்தக்காரங்களோ அவங்க தான் இந்த கொலைக்கு சம்மந்தப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த விஷயம் நம்ம சந்திராவுக்கு காது பட வருது. நீங்கள் பாருங்கள் சார், உங்கள் ஒய்ஃப் இறந்த இடத்துல உங்கள் ஒய்ஃப் மட்டும் இல்லை, உங்கள் ஒய்ஃப் கூட யாரோ இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கிட்ட அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணவங்கலாம் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சந்திராவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து பூமி சொல்லிக்கிட்டே இருப்பான், அம்மாவோட இறப்புக்கு காரணம் வேற யாரும் இல்லை இந்த அபூர்வா தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம சந்திராவுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த அபூர்வாவா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா ஒரு பக்கம் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம ககனும் குண்டடிப்பட்டு குணமாய் வீட்டுக்கு வராங்க. நம்ம கேபிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. தன்னோட பையன் என்னதான் தன்னை வெறுத்து ஒதுக்குனாலும் அவனுக்கு ரத்தத்தை கொடுத்து அவனோட உயிரே நம்ம இப்போ காப்பாற்றிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு கேபி ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம சாரதா வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க, ககன் பூமியை கொஞ்சமாவது புரிஞ்சு ஏற்றுக்கோப்பா, இப்படியே எவ்வளோ நாளைக்கு அவன் மேலே கோபமாக இருக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போது ககன் வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் வந்து தாராவை கல்யாணம் பண்ணிக்க ஏன் சம்மதிச்சேன்னா பூரியோட வாழ்க்கைக்காக தான். பூரி துருவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அது மட்டும் இல்லாமல் துருவனை கல்யாணம் பண்ணால் பூரியோட வாழ்க்கை நல்லா இருக்கும். என் தங்கச்சி வாழ்க்கைக்காக என்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணுறதில்ல எந்த ஒரு தப்பும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, வேணா ககன் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்காத, கடைசி வரைக்கும் உன்னால் பூமியை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ககன் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் ககன் வந்து ஃப்ளாஷ்பேக்காக ஒரு விஷயத்த நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ககன் குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நம்ம பூமி நர்ஸ் மாதிரி வேஷம் போட்டு வந்து ககனுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ககனுக்கு அது பூமி தான்ற விஷயம் தெரியாது. அப்போது நம்ம பூமி வந்து ககன் கிட்ட கேட்பாங்க, ஆமாம் நீங்கள் வந்து பூமியை தள்ளி விட்டுட்டு எதுக்காக அந்த இடத்துல நின்றீங்க, அதனால தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு, அப்போது நீங்கள் பூமியை அந்த அளவுக்கு விரும்புகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ககன் கிட்ட கேட்கும்போது ககன் யோசிச்சு பார்த்துருப்பாங்க. சின்ன வயசில் பூமி கையை பிடிச்சது, அந்த பொம்மையில் பூமியை அப்படியே குழந்தையில தூக்கிட்டு போனது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துருப்பாங்க. எனக்கும் பூமிக்கும் சின்ன வயசுலேருந்தே ஒரு பந்தம் இருக்கு, ஆனால் இப்போ என்னால் எதையுமே யோசிச்சு பார்க்க முடியாத நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. அப்போ தான் சாரதா சொல்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் ககன், உன்னோட மனசில் பூமியை தவிர இனிமேட்டு யாராலையும் வரவே முடியாது, நீ நல்லா யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தாரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ககன் நீங்கள் ஃபுல்லாக ரெக்கவர் ஆனது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இனிமேட்டு ஷாப்பிங் அங்கே இங்கன்னு சொல்லி எல்லா ஊரையுமே நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ககன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இதை பார்த்ததுமே நம்ம சாரதா செம்ம கடுப்பாக்குறாங்க. நம்ம ககன் இனிமேட்டு என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.